அத்தனை சந்தோஷத்தோட பிரம்மாண்டமா நடந்துக்கிட்டு அது இல்லாம பிரம்மாண்டம் கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது. இப்ப முதல்ல சீட்டு நான் கொடுத்தேன், நீங்க வந்து கரெக்டா சொன்னீங்க. இப்ப நீங்க எனக்கு கொடுத்தா உங்களுக்கு பிரைஸ். அதனால இப்ப நான் சில இதெல்லாம் கேட்கும்போது நீங்க அந்த பொருளோ ஏதோ உங்ககிட்ட இருந்தா நீங்க தந்தா போதும், உங்களுக்கு பிரைஸ். அதாவது நம்ம கிட்ட 5 ரூபா கரன்சி இருந்துச்சு இல்லையா, 5 rupees கரன்சி யார் வச்சிருக்காங்களோ வந்தா ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு பிரைஸ். 5 rupees கரன்சி யார்கிட்ட இருக்கு? பழைய 5 ரூபாய் கரன்சி கிரீன் கலர்ல இருக்கு. இல்லையா? இல்ல வீட்டுல இருக்கு. அப்ப நான் வீட்டுல வந்து பிரைஸ் தரேன். இல்ல அவர் வீட்டுல இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவர் பேர் தெரியுமா? ஆத்மநாதன். எனக்கு வந்து ஆத்மநாதன் வந்து எங்க வீடும் ஆத்மநாதன் வீடும் பக்கத்து வீடு. பிறந்ததுல இருந்தே நாங்க பழக்கம். 2 பேரும் பக்கத்து வீடு இல்லையா? சரி, 5 ரூபா காயினாவது இருக்கா? இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த 5 ரூபா காயின் ஏட்ட இருக்கு. இந்த உண்டியல்ல போற மாதிரி தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த 75வது சுதந்திர தினம் கொண்டாடணும் இல்லையா, அது போட்ட காயின் இருக்கா? வாங்க வாங்க வாங்க. சரி, இந்த அடுத்தவங்க வர்றா இருங்க. இது உங்ககிட்ட இருக்கிற 5 ரூபா எல்லாம் இந்த பேசுங்க. நான் கேட்டேன், நீங்க எடுங்க எடுங்க எடுங்க. இதை பாருங்க, திறந்து பாருங்க, போடுங்க. இல்லையா கிழிச்சிடாங்க. சீட்டு சீட்டு இல்லைங்க. புருஷோத்தமனுக்கு தான் இப்ப அந்த பிரம்மாண்டம் கிடைச்சிருக்கு. ஒரு பரிசு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஷூ போட்டிருக்கா இன்னைக்கு. பேட்டா ஷூ போட்டது யாரு? அவர் இப்பதான் ஷூவே பாக்குறாரு. எந்த ஷூ? அவர் ஷூ தானே, காசு கொடுத்து வாங்கினா எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல, பாக்குறாரு. இல்லையா? பேட்டா ஷூ. சரி, பேட்டா செப்பல். பேட்டாவா ஷூவா? சிக்கலாயிடுச்சு. பேட்டா செப்பல் வாங்க. நீங்க பேட்டா காமிட. நீ பேட்டா எத்தனை பேர்? 3 4 பேட்டா 3 5. டாக்டர் சங்கருக்கு பரிசு அளித்துள்ளது. சரி, இன்னைக்கு கோல்டன் ஜூப்ளி இல்ல, அப்ப அவங்க கோல்டன் வலை 5 வலை போட்டுக்கிறது யாரு? நீங்க பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட வாங்கி போட்டு 5 கொண்டு வரக்கூடாது. நீங்க போட்டு இல்ல. சரி, 4 இல்ல இல்ல. எத்தனை? 4 இல்ல, 5 தான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல 5 அவங்க வந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு 4. ஆனா இவங்க போட்டு போட்டானாலும் நான் அப்ரைசர் எல்லாம் கூப்பிட்டு வர முடியாது. எத்தனை? நீங்க 3 பேர் இருக்கீங்க. எடுங்க. எல்லாமே
ஜெயஸ்ரீக்கு பரிசு எடுத்துள்ளார். ஒரு ஆள் தானே, சிலவங்க வீட்டில் போய் இருக்க போயிருப்பீங்க. ரெண்டு 10 ரூபா வந்துட்டு சேருமான்னு கேட்குறாங்க. இல்லை நில்லுங்க, இருங்க, நில்லுங்க. நீங்க வருத்தப்படாதீங்க, அங்கிட்டு போய் திட்டுவீங்க. என்ன நில்லுங்க. 5 பேர் நீங்க பாஸ்கர் அப்பா இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல நான் வந்து எனக்கு தான் பிரைஸ் தரணும், இப்ப திருப்பி நீங்க லாட்டரி போடக்கூடாது. இருந்தாலும் நடுவருக்கு பேர் புரியுது. பிரம்மாண்டமான பரிசு கொடு. மத்தியானத்துக்கு மேல வந்து காலையில வந்து வயசானவங்களா இருந்தாங்க, மத்தியானத்துக்கு பிறகு இளமை ஆயிட்டாங்க. சுடிதார் போட்டு வந்தவங்க வாங்க, அவங்க பரிசு. அங்கிருந்து வரும்போது சண்டை போட்டு வருவீங்க. ஒரு ஆளுக்கு தான் தெரியல, ஒரு ஆளுக்கு தான் இப்படி விரட்டாதீங்க, நான் பயந்துருவேன். இல்லை பேசாம 2 பேருக்கும் நடுவர் தீர்ப்பே இறுதியானது. சூசு சார் போட்டுக்காரா? சரி, அவர் பேரை போட்டுக்கிறோம். சார் அங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கட்டும். அதாவது சார் வந்து நான் வந்து 11th படிக்கும்போது சார் வந்து என்னை கிண்டல் பண்ணி பேசுவார். அது காலையில் சொல்ல சார் அங்கே இருக்காரு, இங்கேருந்து பேசினா அவ்வளோ கேட்காது, அதை நடி சொல்லுவோம். ஏன்னா நான் ஸ்ரீதர்லாம் வந்து RRக்கு டியூஷன் படித்தேன். அதனால அவர் எங்களை ஆமாம் அதனால அவர் எங்களை என்ன சொல்லுவார்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு. சரி, இது ஜீன்ஸ் வந்து இந்த கூட்டத்தில் 3 பேர் போட்டுருக்காங்க இல்லையா? நான் தச்ச பேண்ட் அப்படின்ட்டாரு. பிரம்மாண்டமான பரிசு சூசு சாருக்கு ஒரு பிரைஸ். இல்லை இல்லை, அவங்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஹோட்டல்காரங்க, நீ பிரைஸை கொடுத்துறாங்க. அம்மாலே ஒரு டிஷர்ட் போட்டுப்பாங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறது போட்டோகிராஃபர் தான், வேற கலர் சட்டை, நீ வாட்டுக்கு பிரைஸை கொடுத்துறாங்க. அதனால அது வேணாம். சட்டையில கலர் இல்லை, நீங்க கலர் போட்டாலும் சரி, வெள்ளை போட்டாலும் சரி, நீங்க வெளியில போய் கலர் அடிச்சாலும் சரி. எத்தனை பேர்? 2, 4, 6, 8. ஆமா, நானும் சத்தியம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரை ஒண்ணா படிச்சோம். ஆனா 3rd ஸ்டாண்டர்ட் வரை நாங்க படிச்சது வந்து பழங்கானத்துல இருக்க ஆர்சி ஸ்கூல். கரெக்டா? கரெக்ட். அந்த ஆர்சி ஸ்கூல்ல இருந்துட்டு சத்தியண்ட இனி உங்க கூட இல்லை, என்ன வீட்டில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் டிவி ஸ்கூலுக்கு போனேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பி. இல்லை கேளுங்க, அதில் அடி டிவி ஸ்கூல் போனோடனே ஹெட் மாஸ்டர் பார்த்தாரு, எந்த கிளாஸ் வந்துருக்கு 3rd ஸ்டாண்டர்ட், திருப்பி நீ ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டார். அப்படி திருப்பி படிச்சதுனால தான் அவர் உங்க செட்டு வந்துட்டாரு. அதாவது என்னோட ஃபாதர் டிவிஎஸ்ல வேலை பார்த்தார். டிவிஎஸ்ல வேலை பார்த்த ஃபேமிலியில குழந்தைங்களுக்கு வந்து வேலை உண்டு, ஸ்கூல் உண்டு. அதுல வந்து 3 பிள்ளைங்களுக்கு தான். நான் 4வது முடியாதுன்ட்டார். ஆனா எங்க அம்மா 2 வருஷமா போராடி கடைசியில சேர்த்து விட்டாங்க. ஆனா கண்டிஷன் என்னன்னா 3rd ஸ்டாண்டர்ட் தான் திருப்பி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி 3rd ஸ்டாண்டர்ட். அதனால அவங்களுக்கு சீனியர். ஆனா சத்தியோட அண்ணன் அமர்நாத் வந்து என்னோட கிளாஸ்மேட், 75 பேட்ச். எல்லாமே முடிஞ்சு போச்சு.
பாடி அனைவருக்கும் நன்றி. துரைசாமி இந்த வார்த்தை பேச போறாங்க. பேசல அவர் இப்போ நான் அப்புறமா அவர் வேற வேலை செய்ய சொல்லிருக்கேன். அவர் கடைசியா பேசுறேன். ஆமா கடைசியா பேசுறேன். ஒன்ஸ் அகைன் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்கிட்ட வந்து we have been interesting all our jobs to him and he has almost mostly deliver பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் வந்து என்னோட முதல் கண்டிஷனே வந்து நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட குரூப் ஃபோட்டோ அந்த இது போட்டு ஃப்ரேம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் கண்டிஷனில் தான் நான் அவர்கிட்ட ஆரம்பித்தேன். சங்கடத்தோடு தான் என்னோட ட்ராவல் பண்ணார் இந்த 2-3 மாதமாக. அவரை பாராட்டும் விதமாகவும் அவருடைய 30 வருஷ ஃபோட்டோகிராஃபி தொழிலில் சிறந்து விளங்குவதற்காக சுரேஷ் பாபுக்கு இந்த பிளாக்கை கொடுக்கணும்னு பரிசாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மகா பரிசு பிரம்மாண்டமான பரிசு போனது வந்ததுன்னு சொல்லி நம்மளை இத்தனை நேரம் வச்சு செஞ்ச விஜய் விகாஸ் அவருக்கு நம்மளும் பிரம்மாண்டமா ஒரு பரிசு கொடுத்து அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிசும் அவருக்கு பின்னாடியே வால் குடிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீதர் பாபுக்கும் ஒரு பிரம்மாண்டமான பரிசை கொடுத்து அவங்க 2 பேரும் நம்ம மகிழ்ச்சி விட்டுருவோம். இந்த பரிசு எனக்கு கிடைக்கும் தெரிஞ்சுட்டா உண்மையிலே கொஞ்சம் பெருசா வாங்க சொல்லுங்க. ஏமாத்திட்டேன். பிரம்மாண்டா பாத்துங்க பத்திரமா இருக்கு. ஹலோ பிரம்மாண்டம் நீங்க சொல்லுங்க பிரம்மாண்டம். சரி எல்லாரும் பிரம்மாண்டமான பரிசு வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டீங்க. பரிசு கிடைக்காதவங்க வருத்தப்படாதீங்க. அடுத்ததுல நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். நான் நாகர்கோவிலில் தற்சமயம் வந்து நம்ம பிள்ளை படிக்கிறதுக்கு அப்ராட் போகிறாங்க இல்லையா, யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, அந்த இதுக்கெல்லாம் அவங்கள நான் அனுப்பிச்சிட்ருக்கோம். கேட்வே பாலிடிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அங்கே உங்களுக்கு யாருக்காவது குழந்தைகளை அனுப்பணும்னு 100% நம்பிக்கையோடு அனுப்பலாம். போன 5ஆம் தேதி பிரான்ஸுக்கு ஒரு பையனை அனுப்பிவிட்டோம். 100% நம்பிக்கையோடு அனுப்பலாம். அதாவது இதுவரை போனது அப்பர் கிளாஸ்லேருந்து தான் போவாங்க, பின்ன எல்லாத்துலேயும் போவாங்க. ஆனால் எங்களுடைய இது வந்து இது சர்வீஸ் மாதிரி பண்ணணும். சாதாரண ஆட்கள், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் நாங்களே அவங்களுக்கு 100% லோன் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு கையில் காசு செலவு இல்லாமல் லோன் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளை நாங்கள் யூரோப் அனுப்பிட்டு இருக்கோம். அங்கே போய் படித்தாச்சுன்னா அங்கேயே அவங்க வேலை பார்த்துக்கலாம். 23 கண்ட்ரியில் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம். 5 வருஷம் இருந்துருச்சா அவங்களுக்கு பெர்மனண்ட் ரெசிடென்சி இது கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டு வாங்கி வச்சுட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன எல்லாருக்கும் நோட்டீஸ் மாதிரி கொடுக்குற அளவுக்கு கார்டு கொண்டு வரல. அதனாடி விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கணும். ஓகே. சரி. அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னாக்கும் சரி அங்கே அவரை நாங்கள் வீட்டில் கூப்பிட்ற பேர் சின்ன பிள்ளையிலேருந்து சதாசிவம், அந்த பேர் அதில் வந்துச்சு. ஆனால் பேர் வந்து ஆத்மநாதன். ஆத்மநாதன்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. சரி. அப்புறம் 76 இதுக்கு என்னையும் பங்கு வர வச்ச முரளி கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களோட வந்து காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் இருக்கு. டைம் கன்சூமிங் இல்லாமல் ஒரு பிரீஃபா எல்லாரும் நான் கூப்பிடுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி சொல்லிக்கிறேன். I'm Mala Vasudevan. I studied BCom and after that I worked in a bank for 38 years and retired in 2020. I have only one son, daughter-in-law and 2 children. I'm settled in Chennai. Finished schooling in TVS. I joined Fatima for BCom and continued my post-graduation in
Madurai Commonwealth University. I joined State Bank of India and served a number of years. That's all. Myself, I am Narasimha. I am proud to share that I studied in TVS High School from class 1 to class 11, 1965 to 1976. After my schooling, I studied my PU and BCom from Saurashtra College, and I did my CA articleship from Surya & Co. Madurai. And later I went to Delhi, worked in Indian Oil Corporation refineries for 33 years in Delhi. I am currently in Bangalore. I settled. That's all. Thank you. I got one son and one daughter. Both are settled. And I got one granddaughter and grandson. Thank you. I am Pradeep. I live in Bangalore. I did my engineering B, but I am also PhD. I put it after B, but I put PhD within brackets. This is B passed with heavy difficulty. That's why I put it within brackets. My close relative, my wife also is here for this function today. Nice meeting all of you guys. Thank you. I am Mallika. First standard இருந்து SSLC வரைக்கும் டிவி சைக்கிள் பண்ணி முடித்தேன். 79ல கல்யாணம். உசலம்பட்டி சத்தனம் ஸ்கூலில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். 2 பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு கமிஷனர் ஆஃபீஸில் மதுரையில் ஒர்க் பண்ணுது. 2வது பொண்ணு SB ஆஃபீஸில் தேனியில் ஒர்க் பண்ணுது. பையன் இன்ஜினியர். தேங்க்யூ. Good evening to all. I am Purushottam. I am running plastic industries. I have 2 sons. Good evening. நான் ராதிகா. இப்போ சென்னையில் இருக்கேன். எனக்கு ஒரு சன். மற்றபடி என்னை பற்றி சொல்லிக்க பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த காஃபி டேபிள் புக்கை பற்றி கேட்டதுக்கு காரணம் நான் ஒரு ரைட்டப் எழுதியிருக்கேன். அதை வந்து முரளி போட்டிருக்கானா இல்லை சாய்ஸில் விட்டுட்டானான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது நானே எழுதினது தான். மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுக்கல. அதனால அதை நான் படிச்சுட்டேன். ஏன்னா நீங்கள் யாராவது படிக்காமல் விட்டுருவீங்க. அதுக்காக அதாவது நான் வந்து என்னை பற்றி சொல்லிக்கிறத விட இந்த ஸ்கூல் எனக்கு எவ்வளோ தூரம் செஞ்சுருக்குங்கிறத சொல்லிக்க தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த ஸ்கூலில் சேர்ந்ததே நான் ஒரு பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன். அதுக்கு இந்த ஸ்கூலில் என்னை அட்மிட் பண்ண என்னோட பேரண்ட்ஸுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். துள்ளி தெரிந்த பள்ளி நினைவுகளை பேசி கழித்திட ஒரு நாள், அதுவே நாம் சந்திக்கும் இந்த திருநாள். சங்க தமிழ் வளர்த்த மதுரையில் நம் அறிவை வளர்த்தது நம் TVS பள்ளி. உருவத்தில் கம்பீரம், உள்ளத்தில் கனிவு கொண்ட திரு S. ராமசாமி அவர்கள் தலைமையில் கல்லாய் இருந்த நம்மை கல்வி என்ற ஒளி கொண்டு சிற்பமாய் செதுக்கிய அனைத்து ஆசான்களுக்கும் 1000 நன்றி. அழகான நாட்கள், அழியாத நினைவுகள், பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஆசை. இனிமையான இசை கேட்க வரிசையில் செல்வோம் வழிபாட்டிற்கு. அனுதினமும் அன்னை மீனாட்சியை துதித்தோம். பள்ளி வாழ்த்தும் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடினோம். உணர்ச்சி பொங்க உறுதிமொழியும் சொன்னோம். வாழ்வை நெறிப்படுத்த நித்தம் ஒரு குரல். சிந்தனையை பதப்படுத்த சிந்தனைக்கு இன்று தாட் ஃபார் த டே. பொது அறிவு வளர்ச்சிக்கு தினசரி செய்தி. சேமிக்கும் பயிற்சிக்கோ பள்ளியில் வங்கி. ஓடி விளையாட பெரிய மைதானம். உட்கார்ந்து படித்திட அமைதியான நூலகம். பரிசோதனை கூடங்கள் உண்டு. பசியார சிற்றுண்டி சாலையும் கேண்டீனும் உண்டு. சிறுவர் பூங்காவில் சைக்கிளும் விட்டோம். சாலை விதிகளும் தெரிந்து கொண்டோம். கற்றதெல்லாம் கழித்ததெல்லாம் அடித்தளம் ஆயின. வாழ்வின் உயர்வுக்கு படித்தளம் அமைத்தன. காலம் நகர்ந்திடினும் பள்ளி நினைவுகள் மறையாது. மறக்க முடியா நட்பின் நினைவுகள் மனதில் சுகமாய் நிலைத்திருக்கும். பள்ளி முடித்து செல்லும் போது எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ என்ற கேள்வியுடன் பிரிந்தோம். 50 ஆண்டு கழித்து இதே ஊரில் இதே பள்ளியில் இன்று நாம் கூடி பேசுவது சுகம். எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை, இது நிஜம். பள்ளி நாட்களில் மீண்டும் வாழ இந்த சந்திப்பு தருமே உயிர்ப்பு. இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி. இதில் தொட்டது சில, விட்டது பல. ஸோ இதான். தேங்க்யூ. Good
Good evening, my dear friends. நான் நம்ம ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் பியூசி அமெரிக்கன் காலேஜ், யூஜி அண்ட் பிஜி தியாகராஜ ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் அதை முடிச்ச உடனே காலேஜில் ப்ரொஃபஸர் ஐநாதர் காலேஜ், அப்புறம் மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளச்சமாரி காலேஜ், அப்புறம் பாலிடெக்னிக் 2 years, அண்ட் தென் ராமசாமி நாயுடு மெமோரியல் காலேஜில் ஒரு 32 years. ஸோ டோட்டலி 38 years சர்வீஸ். இந்த சர்வீஸ்க்குள்ளே ஒரு 4 years ஸ்டேட் என்எஸ்எஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு ஸ்டேட் என்எஸ்எஸ் ஆஃபீஸராக நம்ம மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஒரு 4.5 years சென்னையில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் சங்கர் எனக்கு பழக்கம். இங்கே சங்கர் இருக்கியா, சங்கர் கீதாலாம் அப்போ பழக்கம். ஸோ அங்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணேன். இப்போ உங்களோட பார்க்கணுங்கிறக்காக இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 4 கூட அட்டன் பண்ணவே இல்லை, எல்லாமே ஒயிட். இன்னொன்று நம்ம ஃபார்மர் மினிஸ்டர் மிஸ்டர் ஆர்பி உதயகுமாரோட நான் க்ளோஸ் லிங்கில் இருக்கிறேன், இன்றைக்கும் இருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம இது மாதிரி நம்ம ஒரு பெரிய நான் வந்து நீங்கள்லாம் ஒரு மாதிரி தான். ஆமாம், நம்ம எல்லாருமே அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ பாலிடெக்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கான். பொண்ணும் மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. மாப்பிள்ளையும் மெடிக்கல் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ். ராமூர்த்தி 6லேருந்து 11 வரை டிவிஎஸ் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் பியூசி அண்ட் பிஎஸ்சி அமெரிக்கன் காலேஜ். மருத்துவ பிரதிநிதியாக என் வாழ்க்கையை தொடங்கினேன். அது ஓடிக்கிட்டே இருக்குது. 42 வருஷமாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மருத்துவத்துறை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மருத்துவத்துறைக்கு மக்களும் சர்வீஸ். அவ்வளோ. ஹவுஸ் ஒய்ஃப் ராஜேஸ்வரி மை ஹவுஸ் ஒய்ஃபு. இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, கரெக்டாக அடிக்குது. இல்லை நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒரு பொண்ணு, மூத்தது பொண்ணு பையன். நான் வந்து தாத்தாவே 5 வருஷம் ஆச்சு. அதாவது ஓட்டஸ் தாத்தான்னு வச்சுக்கிறேன். இந்த ஏரியாவில் நிறைய மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பேர பேத்தி. அப்புறம் பையன் வந்து இஸ் எ டீச்சர், ஹைதராபாத்தில் இருக்கான். அவனோட ஒய்ஃபு இட்ஸ் பெங்காலி டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ ஹாப்பியாக இருக்காங்க. பெங்களூர் இது கல்கட்டாவில் ஒரு மேரேஜ் பெங்காலி முறைப்படி, அப்புறம் மதுரையில் ஒரு மேரேஜ் தமிழ் முறைப்படி. ஆமாம். அதனால் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதான் மிக சந்தோஷமான விஷயம் வந்து இன்னைக்கு வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னா இதுதான். இன்னைக்கு தான் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தா கூட 50 வருடம் கழித்து நம்ம ஸ்கூலில் இருந்தது, நம்ம நினைவுகளை பார்த்தது. நிறைய பேர் நான் ஃபோனில் பேசிட்டே இருந்தேன் ஒரு வருஷமா. யாரையுமே பார்த்தது இல்லை. ஸ்கூலில் 16 வயசு வரை ஸ்கூலில் இருந்தோமா, யாரையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஞாபகம் இருந்துச்சு, கீதா மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. சரி, அவங்க ஃபேஸ் என்ன மாறாமல் அப்படியே இருக்கீங்க. மற்றபடி எனக்கு ஊடால யாரையுமே தெரியல. அதாவது கேர்ள்ஸ் சம்மந்தமா. அப்புறம் பாய்ஸை பார்த்தாச்சு. ஆமாம், நான் ரொம்ப நல்ல பையன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் டிவிஎஸ்னார் இல்லை. எங்களுக்கு வந்து நான் வந்து டவுன் பாய். உங்களுக்கு டவுன்ல வேலை இருக்கும்ல, அது ஒரு காரணம். ஆமா, அந்த வேலையில அன்னைக்கு இருந்ததுனால கண்டுக்க முடியலன்னு வச்சோம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மீனாட்சி அருள்புரியும். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். சரி, நான் எஸ் ரமேஷ், தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ முடிச்சுட்டு I went to US in 1984. அங்கே போய் 2 மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு அங்கேயே பல இடத்துல வேலை பார்த்துட்டு ஒரு 6 மாதம் முதல் ரிட்டையர் ஆனேன். I have 2 daughters, both of them are physicians. குட் ஈவினிங். இப்போ வரும்போது சொல்லிட்டாங்க ஒரு சீக்கிரமாக பேசி சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க. என்னை யாரும் இங்கிலீஷில் பேசாதன்னு சொல்லலை, தமிழில் பேசாதன்னு சொல்லலை. பேசிடுவேன். எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியாது. 2 பேருக்கு தான் புரியுமா, 2 பேருக்கு 3 పేருக்கு పురియుమా. అప్పుడు నేను తెలుగునే మాట్లాడతాను. మీ అందరికీ అర్థమయ్యే కానీ అర్థమవును.
இந்த தெலுங்கு நான் ஒத்துக்க மாட்டேன். தெலுங்கு இல்ல. நான் மைண்ட போதாலும் நிறைய என்னை பற்றி ஏற்கனவே பேசிட்டாங்க, நிறைய இன்ட்ரொடக்ஷன் வாஸ் கிவன். அதனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேபி ஃப்ரம் பியூசி ஐ டிட் அட் Majra College, BSc Max at Majra College, then CA at Madurai. Then for practice I went to Chennai. Post CA I went to Chennai. And for accident I joined government. I served there for about 3 decades. And post retirement again I started my practice. During course of government service na konja time irukum. ஒரு ப்ரெஷர்னு ஒரு சைடு இருக்கும், ஆனால் டைம் நிறைய இருக்கும். தட் மேட் மீ டு டூ பிஹெச்டி. ஆனால் நான் ஐம் நாட் அன் அகடமிஷியன், ஸோ ஐ ஹேவ் டு டூ ஃபார் 5 years. 4 yearsலாம் முடிக்க விட மாட்டாங்க. 5 years நான் தீசிஸ் என்னமோ 3 வருஷத்துலேயே கொடுத்துட்டேன். அது 2 வருஷம் நல்ல ஊருகா போட்டு 3 ஃபாரின், ஆக்சுவலாக 2 ஃபாரின் தான் அனுப்புவாங்க. பட் என்னோட கேஸில் 3 ஃபாரினுக்கு அனுப்பி அக்ரிடேஷன் வாங்கி அதுக்கப்புறம் பிஹெச்டி வாஸ் அவார்டட். நிறைய டைம் எடுத்தாங்க. பட் ஹவவர் ஓவராலாக ஒரு 4.5 years முடிச்சிட்டாங்க. அந்த 5 years கான்செப்டை வச்சுக்கல. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஐ டிட் இன்சால்வன்சி. ஐ பாஸ் தட் எக்ஸாமினேஷன். ஈவன் இன்னைக்கு கூட உட்காந்து பரீட்சை எழுதுறதுன்னா எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. முன்னால் as a ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் அ ஹாபி. ஐ கீப் ஆன் ரைட்டிங் எக்ஸாமினேஷன், போஸ்ட் குவாலிஃபிகேஷன். அது தெரியல, மேபி படிக்கிறதுக்கோ உட்காந்துக்கோ எல்லாம் வந்து ஜஸ்ட் ஐ லவ் டு டூ இட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ விசிட்டிங் ஃபேக்கல்டி இன் சம் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ், சிஏ இன்ஸ்டியூட், காஸ்டிங் as well as கம்பெனி செக்ரட்டரி, அதெல்லாம் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி கூட நான். Rest of the things are certain confidential work with related to the institute also I am undertaking. Some of the specialized areas also I am doing it. NCLT I am practicing. I appear advocate Mari. I will also appear. I will also argue cases. Though I am a chartered accountant, I am entitled to do that, and I am doing it. It is a continuous process. You might have seen that Robert getting a busy, and that practice makes me more busy. So keeps on doing it. I am blessed with 2 children, 1 boy and 1 girl. Both are married. I have a grandson. இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு I invited my wife. கூட்டிகிட்டு வரதா தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி குடன்ட் கம். அண்ட் என்னோட பிளான்ஸுமே நிறைய மாறிடுச்சு. ஸோ 11th hourல I had to change and then came yesterday. So if anything required from me, you are at liberty to ask anytime. Thank you very much. Thank you, Sheffield. I am Srinivasan, Saroja teacher's brother-in-law's son, first. And second, I did my MCOM and joined in LG Equipments, LG Talented Group, 13 years. And then I went to Saudi Arabia, 20 years I worked there. 2016 I came back. I have 1 daughter, got married. 2 grandsons are there. Thank you. Satyanathan. ஸோ என்னோட பேர் சத்யநாதன். இந்த பேருக்கு அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எங்கள் தாத்தா வந்து எனக்கு வச்சார். ஏன் தெரியுமா? இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல யோசித்து வச்சார். ஸோ அப்படி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கேன்னா ஓகே. ஸோ நான் வந்து பியூசி நானும் சாயும் சௌராஷ்டிரா காலேஜில் படித்தோம். அதுக்கப்புறம் டிகிரி வந்து மெஜ்ரா காலேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் கெமினோவா இந்தியா லிமிடெட்ன்ற ஒரு டேனிஷ் கம்பெனியில் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஸ்டேட் மேனேஜராக இருந்தேன். அது வந்து அக்ரோ கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இப்போ நானே வந்து அது சேம் அக்ரோ கெமிக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். புதுக்கோட்டையில் ஃபேக்ட்ரி இருக்குது. எனக்கு வந்து 2 சன்ஸ். 2 பேருமே வந்து they are self-employed and I have a grandson and a granddaughter. Thank you. என் பேர் சௌந்தரவல்லி, 11A. எனக்கு ஒரு சன், டாட்டர் இன்லா, ஒரு கிராண்ட் டாட்டர். சன்னும் டாட்டர் இன்லாவும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க.
granddaughter, she is studying in DAV, Gopalapuram. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சுப்புராஜ். 11D படித்தேன் நான். And after completing my PUC, I got a group form. Then correspondence degree பண்ணேன். Then I got Reserve Bank. Reserve Bank போய் immediately I got a deputation to NABARD. NABARDல retired ஆயிட்டு as a DGM. இப்போ 5 years 2020ல ரிட்டையர் ஆனேன். 5 years state projects பார்த்துட்டு இருந்ததுனால they have asked me to continue that. So last year April completed that. So this is my, and I have a single son. He is a doctor, an orthopedic surgeon, and daughter-in-law ENT surgeon. ஒரு grandson. இப்போ கிராண்ட்சனுக்கு நான் ஒன்று சொல்ல, இப்போ இவங்க ராதிகா சொன்னதில் உடனே எனக்கு தோணுச்சு. நான் கிராண்ட்சன்ட்ட பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவேன், இதெல்லாம் என்னடா ஸ்கூலு, அவன் லேடி ஆண்டாவில் படிக்கிறான், அவன் அப்பா வந்து செட்டிநாட்டில் படித்தான் சென்னையில். இதெல்லாம் என்னடா ஸ்கூல், எங்கள் ஸ்கூலு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருந்ததுடா, அந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ கூட உங்கள் ஸ்கூலில் கிடையாதுன்னு சொல்லுவேன். ரியலி அது வந்து ஒரு பெரிய பெருமை நமக்கு. அந்த ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கிடைச்சது. நான் எலிமெண்ட்ரியாக டிவிஎஸ் தான், இதுவும் டிவிஎஸ் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து அஃபோர்ட் டு சென்ட் மீ ஃப்ரம் பசுமலை டெய்லி. நான் விஜி இன்னும் 2-3 பேர் அங்கேருந்து வந்து போவோம். ஸோ ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் இன்னைக்கு வரைக்கும். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எஸ் சுப்பிரமணியன் 11Bயில் படித்தேன். அதன் பிறகு பியூசி சௌராஷ்டிரா காலேஜில் படிச்சுட்டு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் 77-82. அதன் பிறகு ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு 88ல் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம், அந்த டயத்தில் திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் இருந்துச்சு, அதில் ஜாயின் பண்ணி 2018ல் ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆனேன். நான் வந்து இப்போ புதுக்கோட்டையில் என்னுடைய சன் வீட்டில் இருக்கேன். என்னுடைய பையன் MD ரேடியாலஜி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரேடியாலஜி, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். என்னுடைய டாக்டரின்ல MD பீடியாட்ரிக்ஸ், குழந்தைகள் வைத்தியர். எனக்கு 2 சன்னு. 2வது சன்னு BE தியாகராஜில் முடிச்சுட்டு MBA PhDயில் பண்ணிவிட்டு டாடா கன்சல்டன்சியில் HR ரெக்ரூட்மெண்ட்டில் பெங்களூரில் இருக்கான். எனக்கு பேரம்பேத்திகள் எல்லாம் இருக்காங்க. நான் என்னுடைய ஒய்ஃபையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவசியம் வரணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸ்கூலெல்லாம் பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு கூப்பிட்டு வந்தேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இன்றைக்கி நம்ம இவ்வளோ பேர் வந்தாலும் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ கூப்பிட்டு வந்தது ரொம்ப குறைவாக இருக்குது. அது கொஞ்சம் இது பண்ணணும். அக்டோபர் மாதம் என்னுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி 82 பேட்ச் மீட் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. நாங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மீட் வந்து எவ்ரி இயர் நடத்துவோம். ஒரு வருஷம் இந்தியாவில் இருக்கும், ஒரு வருஷம் ஃபாரினில் இருக்கும். அப்படி நடத்திட்டு இருந்தோம். நான் நிறைய டூர் போகல, ரீசெண்டாக போனோம். ஆனால் வித் ஃபேமிலின்னா 75% ஃபேமிலியோடு வருவாங்க. அது நம்ம அடுத்து சந்திக்கும் போது நிறைய பேர் வரணுங்கிறது என்னுடைய விஷஸ். தேங்க்யூ. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கார், கை காண்கிறார் பாருங்க. Hello. Good evening, friends. I am Sundaresan from 11C. M. Sundaresan from 11C, because we have 2 Sundaresans at 11C, R. Sundaresan and M. Sundaresan. Myself, M. Sundaresan, and I am living at Coimbatore, though a native of Madurai. Before telling about myself, I would like to congratulate, appreciate all the efforts taken by the organizers led by Murali, GK and all. சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு நிறைய சொல்லாத செஞ்சிருக்கிறாங்க. எதுவுமே சொல்ல, இதுதான் செய்ய போறோம், இதுதான் செய்ய போறோம்னு சொல்லாம நிறைய செஞ்சிருக்கீங்கப்பா. Really great. Kudos to all. Then after completing my school education, I did my PUC at American College B section. Why I am telling this is because that many are saying that American College. I did my B section, but anyway, somehow or other we could not get in touch. Then I did my BSc Applied Sciences at Tyagaraja College of Engineering, Madurai. Then MCA at Bharathidasan University. Then I joined Bharatiya University from 1985, and I had been serving there for the past 36 years. Then I did MPhil and PhD during the course of my career itself.
Yes. And I have, for information, I have produced 10 PhDs also. Thank you. I have guided 10 PhD scholars in the field of computer science and engineering, and area of specialization is image processing. Of course, AI attracted me, but today, those days I have taught AI. Today I am not practicing AI, but those days, Elaine Rich was the basic author. That was a compilation of all AI papers. All Greek and Latin. Yes. That was the book we followed during those days, that is 1985 to 90. We followed that book. That was about during my career, I had been syndicate member, senate member, member of board of studies, chairman board of studies, and I have occupied almost all academic positions in all the colleges and universities. And apart from my career, I was also representing Computer Society of India, which is a non-profitable organization, and in that I was a regional vice president, and I rose up to that level. Then Indian Science Congress, I was the national president. All these things because of the education I had in our school. Mainly the grammar and the mathematics taught by our teachers, especially Ramaswamy Iyengar, grammar and mathematics. That only paved the way for me to rise up to this level. And I had the opportunity to be a chief guest for the TVS school annual day function during 2018. That I really had a great opportunity to be here. And I also had occupied, இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, உங்களோட படித்த மாணவன் ஒருவன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கூல் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். I had occupied the dais with Modi Prime Minister and Abdul Kalam President and the then Chief Minister Karunanidhi. எல்லாத்துக்கூடையும் ஸ்டேஜில் இருந்திருக்கிறேன், of course, because of the capacity I had during my academic career. Blessed with a wife, S. Swarnalatha, who is also MSc BT. She served in government school. Then I have a son, Muthu Manigandan, who is working for a multinational company. He is married and he is in Chennai. My daughter, Muthu Meenakshi, married. She is working for Accenture and she is in Coimbatore. This is about my family. Of course, I have taken much of time. Sorry. No problem. Thank you all for all your listening. Thank you very much. Once again, kudos to Murali and Co. Thank you. நான் தங்கம் ஸ்ரீதரன். ரொம்ப பெருமையாக இருக்குது டிவிஎஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி அந்த டேஸ் எல்லாம் செரிஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போதும் வீட்டில். டிவிஎஸில் எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கப்புறம் சத்குரு சங்கீத சமாஜத்தில் பியூசி முடிச்சுட்டு அங்கேயே பிஏ மியூசிக் பண்ணேன். ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அதுக்கப்புறம் எனக்கு யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. பட் ஐ குடன்ட் கண்டினியூ மை ஸ்டடீஸு. ஸோ ஜாபுக்கு போயிட்டேன். கேந்திரிய வித்யாலயா அரவங்காடில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வெல்லிங்டனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேந்திரிய வித்யாலயா விஜயவாடாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக திருநள்ளாறில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரான்ஸ்ஃபர்னால அங்கங்கே குவிட் பண்ணிவிட்டு போயிடுவேன். நான் லீவ் போடுவேன், குவிட் பண்ணுவேன். அந்த மாதிரி 3 தடவை கேவியில் ஜாப் இப்போ ரிசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேயும் ரிசைன் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஆந்திராவில் 10 இயர்ஸ் இருந்தோம், அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் இருந்தபோது பாண்டிச்சேரி ஆல் இண்டியா ரேடியோவில் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விஜயவாடா போய் அந்த ஆந்திராவில் 10 இயர்ஸ் இருந்தோம். அப்புறம் மெட்ராஸ் வந்தோம். மெட்ராஸில் லதா ரஜினிகாந்த் மேடம் ஸ்கூலில் ஆஷ்ரமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதுரை கொஞ்ச நாள் 5 இயர்ஸ் வந்தோம். We had one daughter but she is no more now. So we too are enjoying the retired life. That's all. கொஞ்சம் தொண்டை கட்டின்னு இருக்கு, அதனால பாட்டாளன்னு நிறுத்திட்டு நான் ஆரம்பிச்சேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல. ஐ ஸ்டார்ட் வித் ராமமூர்த்தி அண்ட் வெங்கடேசன். நானும் டே ஸ்காலர் தான், டிவிஎஸ் இல்லை. வெங்கடேசன் நான்லாம் வந்து வி வாக் பேக், திருப்பி போகிறப்ப ட்ரெயின் ட்ராக்கில் நடந்து போய் அந்த பணத்தை 10 பைசா சேவ் பண்ணுவோம்.
my family background, அதாவது lower middle class family, joint family. ஸோ அப்பா 2 சித்தப்பா அவங்க குழந்தைங்க. ஸோ வந்து 6 + 13 19 பேர் ஓரளவு மேனேஜபிள் குட்டி வீட்டில் தங்கிட்டு இருப்போம். ஸோ அது ரொம்ப நோஸ்டாலஜியாக இருக்கும். ஏதோ படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஃபாரின் சான்ஸ் வந்தோடனே ஐ வாஸ் வெரி ஹெசிடன்ட். ஹோம் சிக்காக இருக்கும் வெளியில் போகிறதுக்குன்னு. அப்புறம் எங்கள் அப்பா புஷ் பண்ணார். தென் ஐ வென்ட் டு யூஎஸ்ஏ. அதில் நிறைய லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். ஃபார்ச்சுனேட் திங் பை காட்ஸ் கிரேஸஸ் எங்கள் அம்மாவுக்கு க்ரீன் கார்டு எடுத்து எங்களை கூட்டிட்டு போக முடிஞ்சுது. ஸோ ஷி ஹேட் வெரி நைஸ் டைம் லாஸ்ட் ஏஜில். மேபி தட் இஸ் வை ஹி சென்ட் மீ தான் நினச்சேன். இப்போ வந்து ஆஃப்டர் so many jobs and all எங்கள் அப்பாவுக்கு வந்து 100 இங்கே செலிப்ரேட் பண்ண முடிஞ்சது 2 days ago. அப்போ நாங்கள் அந்த 19 பேர் ப்ளஸ் எங்கள் 3 அத்தான். ஸோ இட்ஸ் லைக் about 22 kids we all met. எனக்கு அதே ஃபீலிங் இருக்குது. I still going to sing Usha. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டுக்கு மேல் வாழ வைக்கும் மாறாத பாசமடா. Thank you all for arranging this wonderful thing. Thank you. I'm very glad. Thank you, Mobili. I was working in Oriental Insurance for more than 20 years and got VRS in 2004. I have 3 children, all well settled. That's all. ஹலோ, என் பேர் ஆர் உஷா. ஆர் உஷான்னு கேட்டுடாதீங்க. ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன். கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு லஞ்சு கொடுத்துட்ருக்கேன். யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வரலாம் அவசியம் நம்ம வீட்டுக்கு வரலாம், வந்து சாப்பிடலாம். எல்லாரும் ஆல் ஆர் வெல்கம். முக்கியமாக நம்ம ஸ்கூல் பற்றி தான் திரும்ப எனக்கு சொல்ல தோன்றுறது. எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலில் கிடைச்ச அந்த அனுபவங்களுடைய ஒரு அற்புதமான அந்த எண்ணங்கள், அந்த மெமரிஸ் எல்லாம் நம்மளை விட்டு போகவே போகாது. அதுதான் திரும்ப அந்த ஃபீலிங், அந்த அன்பு தான் இங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் எதிரொலிக்கிறது. ஸோ அந்த சந்தோஷம் நம்ம எல்லாரையும் எப்பவும் அதே மாதிரி வச்சுருக்கணும்னு நான் மதுரை மீனாட்சியை வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு டாட்டர் தான், ஒரே ஒரு பேரன் தான். எல்லாரும் சௌக்கியமாக நம்ம இடத்துல இருந்துன்னு இருக்கா. வேற ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு எதுவும் தெரியல. உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக இதை ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி செஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு மகாபெரிய விஷயம். முதல்ல கூட நான் அதை புரிஞ்சுக்கல. நான் வெறும் முரளி ஏதாவது ஓட்டின்னு இருப்பேன். ஆனால் இப்போ நான் அதை கண்கூட அதை பார்க்கும்போது நான் ரொம்ப அதை பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டுருக்கேன். இது மாதிரி நான் அனுபவம் எனக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சதே இல்லை. கம்ப்ளீட்டாக நான் ஒரு 16 நிஜமாகவே நீங்கள் கேள்வி பண்ணாட்டாலும் நான் ஒரு 16 வயசு பொண்ணாவே ஆகிட்டேன். இப்போ இல்லை, ஐ மீன் நான் ஸ்கூலில் இருக்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். நான் இப்படிலாம் பழையபடிலாம் நடந்துக்கக்கூடாது, ரொம்ப அமைதியாக பெரிய பொம்பளையாக நம்ம நடந்துக்கணும்னு வச்சு நான் அதை எல்லாத்தையும் மறந்தே போயிட்டேன். கம்ப்ளீட்டாக மறந்து போயிட்டு இப்போ 16 வயசு பொண்ணு மாதிரி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னை இந்த மாதிரி வளர்த்து விட்ட நம்மளுடைய ஸ்கூலுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய எப்பவும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உஷா. எனது மாலை வணக்கங்கள் அனைவருக்கும். என் பேர் வளர்மதி. எனக்கு நான் 11th முடித்ததும் எனக்கு 77ல் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு படிக்க வாய்ப்புகள் கிடைக்கல. ஆசைப்பட்டேன், கிடைக்கல. அதனால் நான் ஒரு 10 years கழித்து 96ல் மகளிர் திட்டம்னு ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். கிராமமாக போய் 20 மெம்பர்ஸ்களை எடுத்து அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட்டில் எல்லாம் இது பண்ணி அவங்கள ஊக்குவித்து அந்த வளர்ச்சியை நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தோம். நான் 3 கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். சிஎம்கிட்ட
செக்கெல்லாம் வாங்கியிருக்கேன், எல்லாம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதே நேரத்தில் நான் படிக்காதனால எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து இது எம்பிஏ படிச்சுட்டு லண்டனில் இருக்கான். பொண்ணு வந்து எம்டெக் படித்து கலசலிங்க யூனிவர்சிட்டியில் எம்டெக் முடித்து பெங்களூரில் இருக்கா. மருமையை வந்து டிவிஎஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தார். அவர் தியாகராஜர் காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். அவர் தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தி அத்தைக்கு இந்த டிவிஎஸ் ஹை ஸ்கூலோட பெருமை கிடைக்குது, யாருக்குமே கிடைக்காத பெருமை அத்தைக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டு தெரிவித்து என்னை அனுப்பிச்சி வச்சார். அவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த டிவிஎஸ் ஹை ஸ்கூலில் படித்த படிப்புக்கு சேர்ந்து ஆளாக்கி எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் நம்ம இங்கே முரளி ராமூர்த்தி நிறைய பேர்கள் தெரியல, எல்லாரும் வந்து இந்த டிவிஎஸ் ஹை ஸ்கூலுக்கு நம்மளோட கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடினதை ரொம்ப பெருமையாக நினச்சி நான் இந்த ஸ்கூலில் படித்ததை ரொம்ப பெருமையாக நினச்சி பாராட்டு தெரிவிக்கிறேன். இதோட தேங்க்யூ. Thank you. I am Venkatesan from 11C. I did my degree at Mitra College. I am blessed with 2 daughters. They are married. And wife is a banker, retired banker. We are settled down in Bangalore. That's all. Thank you. Good evening, friends. I am Venkateshwaran. After finishing my schooling at TV school, I did my PUC and BCom at Mitra College. Then I finished my chartered accountancy, and I worked as a chief executive in textile mills for more than 25 years. After retirement, I am now practicing as a chartered accountant. I am having one son, and he is working in London. Thank you. Thank you, Venkatesan. நான் வனஜா 11C. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க. நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னை பற்றி இன்னும் நான் பேசவே மாட்டேன், என்னை பேச வைக்கவே முடியாது. நான் பேசிட்டா நிறுத்த மாட்டேன். இப்போ நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் காலையிலேருந்தே என்ன பேச போகிறோம், வாய் தந்தா கஷ்டமாச்சுன்னு நினச்சேன். நிஜமாக உங்களுக்குலாம் கஷ்டம் கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. சில மணித்துளிகள் மட்டும் எடுத்துக்கிறேன். அதில் முதல்ல நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னு நம்ம ஒரு 250-300 பேர் நம்ம செட்டில் நம்ம ஒரு 70 பேர் தான் வந்திருக்கோம். 1/4 4% ஒருத்தர் தான் வந்திருக்கோம். அதில் நான் ஒத்தியாக இருக்கிறது ரொம்ப மகா பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன், ரொம்ப சிரிப்பேன், ரொம்ப அழுவேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறத பற்றி. 2வது என் கணவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் இப்போ 24 வயசில் கையை பிடிச்சேன், இருக்க பயந்துசு போகும் எல்லாத்துக்கும். அவர் என் கையை இருக்க பிடிச்சாங்க தெரியாது, ரொம்ப இருக்க பிடிச்சேன் எல்லா இடத்துக்கும். ஒரு இடம் கூட நான் தனியாக போக மாட்டேன். இப்போ இன்றைக்கி கூட இந்த டிவிஎஸ் ஸ்கூலுக்கு என்ன அவருக்கு என்ன வேலை இங்கே கூட வந்திருக்காரு பாருங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அவர் புரிஞ்சுப்பாரு நம்ம வரணும் அப்படின்னு. அது அந்த பெருமை நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். அந்த பெருமையை அவர் எத்தனையோ குறைகளும் அவர்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப பெருமையாக சொல்ல குறை கண்டிருக்கேன். அதனால் ரொம்ப பெருமையாக நினைக்க வேண்டாம். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டம். இது அதை திரும்ப எனக்கு இன்னும் கூட வந்திருக்காரு, இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காரு. நான் கூட சொன்னேன் லஞ்ச் முடிச்சு போயிட்டு கூட வந்துக்கலான்னு. இன்னி வரைக்கும் பொறுமையாக இருக்காரு. அந்த பெருமைக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்கிறேன். அடுத்தது நான் நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் சார். ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு பணமோ இல்லை ரொம்ப படிப்பான குடும்பம் இல்லைன்னு கிடையாது. ஆனால் இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5 கிளாஸ் வரைக்கும் இந்த லக்ஷ்மி ரோடில் இருக்கிற எல்லா படிப்பு பணம் எல்லாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு தான். மாலா, மீனா, கீதா, ஜெயித்தி இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவும் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அவங்க வேலை எனக்கே ரொம்ப சிரிப்பு வருது, அவ்வளோ வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. அடுத்து 5th அப்புறம் 6th ஒன்றே எங்கள் அப்பா டிவிஎஸ் எம்ப்ளாயின்றதுனால இங்கிலீஷ் மீடியம் கிடச்சிது. அது ரொம்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் படித்து முடித்த போது எனக்கு ஆதரவு. ஹேமா, அவங்க ராதிகா அவங்கெல்லாம் எனக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண எல்லாத்துக்கும் அவங்களோட சேர்ந்து தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் சின்ன விஷயமா நினைக்க மாட்டேன், ரொம்ப பெரிய விஷயமா நினச்சி நின்று சொல்கிறேன். அடுத்து காலேஜு அது கூட ஓகே, எல்லாம் செக்யூர்டு. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஏன்னா நான் ரொம்ப பயந்து சுப்பாவேன். கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான், லைட்டை பார்த்தா பயப்படுவேன், இருட்டை பார்த்தா பயப்படுவேன், எல்லாத்தையும் பார்த்து போஸ்டர் பார்த்து பயப்படுவேன். எங்கள் அப்பா என்னை ஐஓபியில் கொண்டு போய் சேர்த்தார், சென்ட்ரல் ஆஃப் போலீஸ். எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், ஒன்றுமே சொல்லல, வாசலில் சேர்த்து விட்டார். போஸ்டரை பார்த்து பயமாக இருப்பாங்க. எங்கள் அப்பா சொன்னார்,
உன்னை கூட்டின்னு போயிடுவேன் நான், ஆனால் ஃப்யூச்சருக்காக விட்டு போடுறேன். ஏன்னா ஒன்றுமே தெரியாது, பயப்படுவேன். அப்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சொசைட்டியில் சொல்கிறாங்கல்ல கேர்ள்ஸை வந்து வெளியில் விடுறது அபாயகரமானதுன்னு. ஒன்றுமே தெரியாத இந்த பொண்ணு வந்து இந்த சொசைட்டியில் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐஓபியில் சர்வீஸ் முடிச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் எனக்கு ஹெல்ப்பர்ஸ் தான். இவ்வளோ ஹெல்ப் பண்ணினேன். இந்த சொசைட்டிக்கு தைரியம் கொடுக்கணும். நிச்சயமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. இந்த கேட்குறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும், ஒன்றும் அப்படிலாம் பயப்பட வேண்டியது கிடையாது. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எதிர்பாராதமான ஹெல்ப்பெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த சந்தோஷம் தான். நான் சொசைட்டிக்கு இப்போ முரளி பிரதீப்லாம் செய்கிற மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் திருப்பி செய்கிறேன். அது அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸுக்கு நான் வந்திருக்கேன். இதை நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எனக்கு சேவிங்ஸ்லாம் எனக்கு சாட்டர்டே அழுவேன். என்னோட பாஸ்புக்கு பார்த்து அழுத்துன்னு தான் தூங்குவேன் மத்தியானம். அந்த அளவுக்கு தான் போய் என்னோட இது. ஆனால் இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். டிவிஎஸ் ஸ்கூலை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டீச்சர்ஸு சூசு சார்லாம் சொல்லுவார், ஒற்றுப்பிழை பார்த்துக்கோன்னு வேறு எல்லாம் காதில் ஒழிச்சுட்டே இருக்கு. எனக்கு இப்போ சொல்லலையே தவிர என்ன சார் இவங்க எல்லாருமே நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். அதனால் நிறுத்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அதான் நன்றி. இந்த முரளிக்குன்னா நான் போகிற டைம் எடுத்து போட்டிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நான் வந்து 5th 6th 7th 8th மட்டும் டிவிஎஸில் படித்தேன். அப்புறம் பசுமலைக்கு ஷிஃப்ட் ஆனேன். அப்புறம் 1 year வந்து ஐயனார் ஜானகிமால் காலேஜில் ப்ரொஃபஸராக ராசியரோட ட்ராவல் பண்ணேன். அதுக்கடுத்து வெள்ளிச்சாமி நாடார் காலேஜில் நான் 1 year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக 34 years ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவி வந்து லக்ஷ்மி ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. எனக்கு ஒரு டாக்டர். ரீசெண்டாக அவர் வந்து தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். இந்த 55 வருஷமாக நான் வந்து சிலரை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவளெல்லாம் இன்னைக்கு நான் பார்த்தேன். தேங்க்யூ டு ஆர்கனைசர்ஸ். தேங்க்யூ. நீ எஸ்எஸ்எல்சி முடித்ததுக்கப்புறம் நான் 11Bயில் இருந்தேன். அதை முடித்ததுக்கப்புறம் அதோட அங்கே நான் படிக்கும்போது என்னோடய சிஸ்டர் 2 பேர், என் தம்பி எல்லாருமே டிவிஎஸ் ஸ்கூலில் தான். அப்பாவும் டிவிஎஸில் இருந்ததுனால எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து சேர்ந்தோம். 6th 7th 8th முடிச்சுட்டு அப்புறம் பியூசி போகும்போது அதேமாதிரி சிஸ்டர் கூட தெரிஞ்சிருக்கும். ப்ரேயரில் தான் வருவாள். கௌரி இந்திரா 2 பேர் ப்ரேயர் பாடுவாங்க. அதுக்கப்புறம் பியூசி முடிச்சு சௌராஷ்டிரா காலேஜெல்லாம் படித்தோம். அப்புறம் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது திருச்சி. அப்போ ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸில் கண்டினியூ பண்ண முடியலனால டிவிஎஸ்லேயே ஒர்க் கிடச்சிது. அதை முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 15 yearsக்கு அப்புறம் அங்கேருந்து மத்திய பிரதேஷ்க்கு தினேஷர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். மத்திய பிரதேஷ் புதுசாக ஆரம்பிக்கும் போது அப்போ அங்கே நிறைய பிரான்ச்சஸ்லாம் பார்த்து டெவலப் பண்ணிவிட்டு மேனேஜர் கிரேடு வந்ததுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் ஜபல்பூரில் மத்திய பிரதேஷில் ஜபல்பூருங்கிற ஒரு இடத்துல பிரான்ச் நானே ஓப்பன் பண்ணி அங்கேயும் நிறையா டெவலப் பண்ணோம். டிவிஎஸ் சுந்தரமயங்கர் அண்ட் சன்ஸ் இருந்ததில் ஸ்பேர் பார்ட் டிவிஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இங்கே இதுக்கு பாண்டிச்சேரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில் பசங்களில் 2 பசங்க எனக்கு இங்கே வரத்துக்கு அந்த அளவுக்கு இது வரல. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ ஐ யூஸ் டு கோ டு நாக்பூர் வெரி ஆஃபன். நாக்பூரில் ஒரு நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு வச்சது நல்லா சக்ஸஸாக இருந்தது. அதோடு நாங்கள் வந்து தமிழ்நாட்டு சாப்பாடுக்கோ இல்லை டிஃபனுக்கோ போட்டோம்னா சுற்றிகிட்டே இருப்போம். ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம் குவாலியர்லலாம் இட்லி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஏன் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜபல்பூரில் ஒரு நியூ கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தோம். அப்போ இந்தியன் காஃபி போர்டு கேரளாவில் இருக்கிறது, அவளை விடையே ₹1 கூட வச்சு சேல்ஸ் இது ப்ரைஸ் வச்சு பண்ணுறது. அப்போ அங்கே வந்து ஒன்லி சவுத் இண்டியன் அப்படின்னு ஆரம்பிச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ஒரு 11 years அந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் இண்டூரில் ஓப்பன் பண்ணோம். பண்ணிவிட்டு நான் பிரதரையும் கூட வச்சுருந்தேன். அப்போ ஒரு சூழ்நிலையில் சிஸ்டர் வீட்டுக்காரர் திருச்சியில் ஆக்சிடெண்ட் இருந்ததுனால இங்கே நடுவில் இங்கே வர முடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸியை கொடுத்தோம். ஸ்டில் ஃப்ரான்ச்சைஸிஸ் ஒர்க்கிங். அண்ணாஸ்னு என்னோடய பிராண்டில் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்கானில் என்னோடய டிவோஷனல் சர்வீஸ் வந்ததுனால ஹூவர் கம்ஸ் ஃப்ரம் த நார்த்து அவளுக்கு வந்து பிரசாதம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இல்லாமல் சாப்பிடணும். அவங்களாம்
ஸோ வெளியிலலாம் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்காதனால இந்த கேட்ரிங் மாதிரி ஆரம்பித்தேன். ஆல்ரெடி கேட்ரிங் டூயிங் மேரேஜ் கேட்ரிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீரங்கத்தில். இதை தவிர இந்த இவங்களுக்கு மெயினாக ஓவர் கம்ஸ் ஃப்ரம் த நார்த் சைடு, கேரளா, கர்நாடகா, இன்றைக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. அவார்டுக்கு பிரசாதம் கொடுக்குற சர்வீஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இஸ்கானில் வந்ததுனால அது ஒரு கமர்ஷியலாக பண்ணாமல் அது ஒரு சேவையாக எடுத்து நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு திருப்தி, மன திருப்தியாக கிடைக்கிறது அது. அதோடு இல்லாமல் அந்த இஸ்கானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ அது ஒரு பாக்கியமாக நினச்சிட்டுருக்கேன். அதோடு இல்லாமல் டிவிஎஸ் ஃபேமிலியே டிவிஎஸ் தான். ஸோ அதனால் ஸ்கூலில் படித்ததுலேருந்து நான் டிவிஎஸில் வேலை பார்த்ததுலேருந்து அப்பா, பிரதர், சித்தப்பா எல்லாருமே டிவிஎஸில் இருந்தாங்க. அதனால் டிவிஎஸ் பிளட் ஸ்டில் ரன்னிங் இன் மை இது ஆல்வேஸ். அதனால் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இதில் வந்து என்னோடய பார்ட்டிசிபேட் இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன். எனக்கு கொஞ்சம் முன்னாடி முரளி சரோத சாய்லாம் என்னோடய இது தான், கிளாஸ்மேட் தான். அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவளுக்கு இந்த சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் போயிட்டு நான் வருத்தப்படுறேன். அதனால தான் இந்த ஃபோட்டோவிலலாம் நான் இல்லவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் என்னை சேர்த்துருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, இதே மாதிரி ஒரு செட்டில் எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு எல்லோரும் வரதுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். அப்போ அந்த டெம்பிள் இது, பிரசாதம் இது எல்லாம் என்ன என்னால் பண்ண முடியுமோ நான் அதை உங்களுக்கு அங்கே செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு முரளி சார் தான் ஆர்கனைஸ் பண்ணி, சாய் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எப்போ இல்லை இம்மிடியட்டாக பண்ண முடியாட்டாலும் 2 hour டைம் பர்மிட் ஒரு இது மாதிரி வைக்கிறேன். அங்கே வந்து 5 திவ்ய தேசம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாலே இந்த உஷா அவங்க சொல்கிற மாதிரி திருவண்ணாமலை வந்தானே அவள் ஞாபகம் வர மாதிரி ஸ்ரீரங்கம் வந்தானே என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் பெருமாளோட ஒரு இது அனுகிரகத்தினால எனக்கு ஒரு இது கிடச்சிருக்காது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இஸ்கானில் இருக்கிறதுனால எங்கே போனாலும் நீங்கள் எங்கே போனாலும் நார்த் சைடு போனாலும் என்னால் முடிஞ்ச சர்வீஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதை தேங்க்யூ வெரி மச். அதோடு இல்லாமல் ஒரே ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அதில் இவ்வளோ பேரோட இது ஆரோக்கியம் எல்லாம் ஹெல்த்து இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கோசரமும் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ், கிறிஸ்டனோட பிளெஸ்ஸிங்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு மகாமந்திரம் சொல்கிறேன். ஒரு 3 times எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் சொல்லி சொல்லுவோம். உட்காந்துனே பண்ணலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. இன்னும் மகாமந்திரத்துக்கு அவ்வளோ இது இருக்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஜெகநாத். யாராவது விட்டு போயிருக்கா? இருக்காது. எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டீங்களா? ஒருத்தருக்கல்ல ரொம்ப ஸ்லிம்மா நல்லா அழகா இருந்தா. அப்ப ஈஸியா நான் கையில 2 கையில தூக்கிடுவேன். இப்போ என்னால அவர் அசைக்க கூட முடியல. முதல்ல இந்த இது ஆரம்பிச்சது 11C. எனக்கு யாருமே டச் கிடையாது, என் ஞாபகம் இல்லை. 2014 நாங்கள் ஒரு 10 பேர் வந்தோம். அப்போ ஸ்கூல் வந்து மீட் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு முரளி, குமார், குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முதல்ல ஃபார்ம் பண்ணோம். அப்போ இவங்க 11B 11A இதெல்லாம் ஃபார்ம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. முரளி தான் எனக்கு ஒரே ஆள் தெரிஞ்ச முகமே அதான். அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக ஃபார்ம் பண்ணணும் தான் 2 வருஷம் முன்னாடி ஒரே செக்ஷன் இல்லாமல் 4-5 செக்ஷன் சேர்ந்து இதை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி தான் முயற்சி எடுத்ததில் லாஸ்ட் இயர் மீட்டிங் போட்டாங்க. மதுரையில் இருந்தது, சென்னையில் நடந்தது. அதில் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு காரணம் முரளி தான். அப்புறம் அந்த டீமு, அதுக்கப்புறம் கோபாலன் வந்தார். முதல்ல முரளி தான் இனிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணது. ஸோ வந்து இந்த அளவுக்கு அது வந்திருக்குன்னா அவங்களோட டீமோட கோஆப்ரேஷனோட தான் வந்திருக்கு. எனக்கு அவ்வளோ ஞாபகமே இல்லை. எனக்கு இப்போ ஃபேஸ் பார்த்தா ஆஹா இவர் தான் எம் குமாரா அப்படின்னு தெரியுது. முரளி ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ். ஏன்னா SLC 76 முடிச்சப்ப ஒரு சின்ன இதை சொல்கிறேன். எல்லாம் மார்க் ஷீட் வாங்க போகிறோம். மார்க் ஷீட்டு நான், முரளி, கார்த்திக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சைக்கிளில் போவோம்.
போய் அப்படியே என்ன சொன்னாங்க, மார்க் ஷீட் வாங்கினோடனே அமெரிக்கன் காலேஜ் போ, ஸ்பாட் அட்மிஷன், 115 ரூபா, பணம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு. அப்போ ஃபோன்லாம் கிடையாது. எங்கே போன மறுபடியும் சைக்கிள் அடிச்சு அண்ணா நகர் போகிறேன், 115 ரூபா வாங்கிட்டு நாங்கள் 3 பேரும் முரளி கார்த்தி 3 சைக்கிளில் போய் 3 ஒன்றா சேர்ந்து பியூசி சி செக்ஷன். அங்கே தான் எங்கள் வாழ்க்கை இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. பியூசி அமெரிக்கா, அப்போ அமெரிக்கா காலேஜ் வந்து ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸு. அதில் வந்து ரொம்ப அவங்க பழக்கம் முன்னதான் எனக்கு அவங்க ஞாபகமாக தான் இருக்குது, வேறு யாருமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ 2017 வந்ததுலேருந்து நீங்கள்லாம் கூட படிச்ச மூணுலாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு சி யூ ஆல் ஹியர். எல்லாருமே நீங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரிகார்டிங் மை பர்சனல் லைஃபு, மை சன், ஐ ஹாவ் அ சன் அண்ட் டாட்டர். சன் இஸ் செட்டில்ட் அட் டெக்ஸாஸ், டிசிஎஸ்ல இருக்கா. இன்னொரு டாக்டர் வந்து ஷி இஸ் டூயிங் பிஜி இப்போ பண்ணிட்டு இருக்கா. ஐ எம் பிளஸ்டு வித் 2 கிராண்ட் டாக்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நோட் பண்ணி சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த விஷயத்த 2000 ரீயூனியன் நடத்த போகிறேன்னு சொன்னேன். ரீயூனியன் வந்து பெரிய விஷயம், ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட்னு சொல்லி கண்டிப்பாக நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அதை பண்ணியிருக்காரு. உங்கள் இதில் ஒரு துண்டு இருக்கும், அது வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன். மதுரையிலேருந்து வந்திருக்காரு. Let me introduce Suresh. He is one of the top engineer in Madurai. He is a graduate from Annamalai University, a friend of Subramanian. Jay Suresh, welcome. Murali will honor you. Engineer, architect, எல்லாம் ஒரே ஹைட்ல இருப்போம், எல்லாம் பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லுவோம். டிவிஎஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கங்கள். டிவிஎஸ் என்றாலே மதுரையில் வந்து ஒரு அடையாளம், பெருமை. அந்த மகுடத்தை நீங்கள்லாம் ஒரு வைரக்கல்லோட இருக்கீங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது சி செக்ஷன் சொன்னேன். நாங்கள்லாம் பியூசியில் வந்து அமெரிக்கன் காலேஜ் படிக்கும்போது அவன் என்னோட கார்த்தி எல்லாம் கிளாஸ்மேட்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு அடைஞ்சிருக்க உயரத்தை நினச்சி பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் அந்த பள்ளியில் படிக்க வாய்ப்பு கிடைக்கலனா கூட இவங்களோட நாங்கள் அமெரிக்கன் காலேஜில் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ ஒரு ஆண்டு காலமாக முன்னாடி இவங்கெல்லாம் இதை திட்டமிட்டு பார்த்து அசந்து போனேன். எத்தனை பேரை வரப்போகிறாங்கன்னு. கடைசியில் ஒரு 70 பேர் வருவாங்க. சரி, நான் என்ன செய்வேன், ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுத்தேன். அதில் உங்கள் பள்ளியின் முத்திரை அப்படியே எம்பளம் முத்திரை போட்டு கொடுத்தோம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அதை பயன்படுத்தும் போது உங்கள் பள்ளியை பற்றியும் இந்த நினைவு கூட்டத்தை பற்றியோட மகிழ்ச்சியும் கூட ஒட்டி இருக்கும். இந்த மகிழ்ச்சியும் நினைவோட ஒட்டி எப்பயும் ஒட்டி இருக்கு. என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இதை பற்றி நிறையா சொல்லலாம். நாங்கள் பியூசியில் நிறையா அமெரிக்கன் காலேஜில் ஒவ்வொரு காலேஜில் பொறுக்கி அடிச்சிருக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சங்கர் சொன்ன உடனே ஹி வாலண்டரி, இவனுக்கு நமக்கு இதெல்லாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஹி இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அஸ். ஆனால் இதை நான் செய்வேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த எம்பளத்தை அனுப்பு, நான் அந்த லோகோ அனுப்பு, நான் அதை போட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் எல்லோரோட பேக்கில் வந்து ஒரு பெரிய டவல் ஒன்று இருக்கும். அதில் எனக்கு கொடுத்தது வந்து சுரேஷ் தான். இட்ஸ் அ மார்க் ஆஃப் அப்ரிசியேஷன். ஐ வுட் லைக் டு ஆனர் ஹிம். என்னோட அண்ணாமலை நண்பர் இருக்கு, அதை பார்க்க சந்தோஷமாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சோம். 77, 82 ஒரு சிவில். ஒரே நிமிஷம் மிஸ்டர் மணிவண்ணன், நீங்க பேசுங்க. மணிவண்ணன் சிவகுமாருக்கு சார்பாக மணிவண்ணன் நம்மடி 1.5 நிமிஷம் பேசுவாங்க. Good evening, friends, ladies and gentlemen. Really, it gives me great pleasure to be a part of this function. I watched the function from the morning, and I saw all of your faces. You have gone back to the younger days. Really, this made this function. All of you have forgot your age, and I could see that. Of course, in the facial expression, I could see that you all gone down to your younger age. And after that, a lot of activities have gone through. And my wife has not told about my family. We are blessed with a son, married, and he is in Bangalore. She is more emotional type, that I know that. So when she gets into emotion,
She has not, I think, told about my family. My son is there, daughter-in-law is there. Yet to have blessed with a grandson or granddaughter. Okay, I joined the bank in 1981 as a clerical in Indian Overseas Bank. I put up 37 years of service and retired as the chief manager in 2018. And during my service, I was a teaching faculty, and after retirement also, I was given an opportunity to serve as a contract faculty. Now I'm a freelance faculty in banking. Okay. So first of all, this occasion is a great occasion. When I gone through the building of TVS, I really felt that I did not have an opportunity to study in this school. I think every one of you is fortunate enough to study in the great institution TVS school. And this has given you great life in your, I think you are all now in a better place. And also I think you remembered about your school. It gives me a really great pleasure. So the basic things in one's life is school education. And I hope that you all got that better education. That's why you are today like this. So the basic foundation is strong. Even my wife also very intelligent. She has done the subsequently BCom and get through the examinations. And all these things. This is because of the school. It has given you this strength. I can tell about you. Okay. And now all of you I think retired. So I am 74 batch, probably 2 years ahead of you. And all of you may be retiring now. You are coming into the retirement life. And age is mere number. Don't worry about the age. Your thinking should be very young. So your mind should be young. And you pursue something, passion about it after your retirement. Every one of you have a passion to learn something or learn some language or something like that. I think you can spend time with family, be in nature, and live in the present moment. That's what I'm telling. Don't bother about anything, whatever comes. So, நேற்று என்பது அனுபவம், நாளை என்பது நம்பிக்கை, இன்று என்பது நிச்சயம். So like that. So let us live in the present moment. Let us lead a very simple life. Life is to celebrate. So all of you will enjoy that. And I think when you go back, you will carry the pleasant memories of this function, which will be remembered as your great experience in your life. And I'll be missing in my duty if I don't express my gratitude to the organizers, especially Murali and other team members. And Kumar, he was from IOB. I know him since he was there. And really, it's a great thing, organizing such a great function, calling everybody. As my wife said, among 200 people, we are lucky lot to be a part of this function. And really, I also enjoyed. So in fact, she asked me whether I will give her name. I said, I will come and enjoy. See, we have to enjoy life wherever you go. Some of them ask, are you feeling bored? No. I really watching every one of you that your activities, your response, and Usha madam was talking about it. Everything I was, it's simply you have become a child now. Okay. So that gives a great experience. I am sure about every one of you will carry the pleasant memories of this function, and it will be remembered as a great experience in your life. And I thank Murali and other team members are having arranged this great function, and everything was perfect, and really I should thank them. And also I thank the committee for giving me an opportunity to say a few words about this function. Thank you very much. Everybody is happy. With all Krishna's conscious everything is going smooth. Thank you very much. Hare Krishna. Thank you.
நல்லா கொடுத்துட்டாரு. அவருக்கு முரளி சாருக்கு எங்க வசந்த காலத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுமை நிறைந்த நினைவுகளே, ஆடித்திருந்த பறவைகளே, பசுமை நிறைந்த நினைவுகளே, ஆடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே. மறவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. மறவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, ஆடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போம். இந்த நாளை அந்த நாளில் மறந்து போவோம். இந்த நாளை அந்த நாளில் மறந்து போவோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, ஆடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, ஆடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பறந்து செல்கின்றோம். பறந்து செல்கின்றோம். பறந்து Thank you.